சனாதன தர்மம் மகாபாரதம். தங்கள் தவத்தகுதிகள் அதிகரிப்பதற்கான செயல்களையே அவர்கள் செய்வார்கள். நானும் பெரும் அறத்தகுதிகளை கொண்டிருந்தேன். ஆனால் அவையெல்லாம் குன்றிவிட்டன. எனது சிறந்த முயற்சிகளினால் கூட என்னால் அவற்றை மீட்டெடுக்க முடியாது. தனது நன்மையில் அக்கறை உள்ளவன் எனது விதியைக் கண்டு செருக்கற்றவனாக இருப்பானாக. செருக்கற்றவன் பெரும் செல்வங்களை அடைந்து அவனது தகுதிகளை வளர்க்கும் வேள்விகளை செய்வான். அவன் அனைத்தையும் கற்று பணிவுள்ளவனாக இருப்பான். அவன் முழு வேதங்களையும் அறிந்து இவ்வுலகம் சார்ந்த இன்பங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மீகத்திற்கு தன்னை அர்ப்பணித்து தேவலோகம் செல்வான். பெரும் செல்வத்தை அடைந்தவன் எவனும் பேர் உவகை கொள்ளக்கூடாது. முழு வேதங்களையும் அறிந்தவன் எவனும் தகுதிகளற்று இருக்கக்கூடாது. மனிதர்களின் உலகத்தில் பல்வேறு இயற்கை பண்புகள் இருக்கின்றன. அங்கே விதியே தலைமையானது. சக்தியும் முயற்சியும் பயனற்றவையாக இருக்கின்றன. விதியின் வலிமையை அறிந்த ஞானமுள்ளோர் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் செருக்கோ துன்பமோ அடையக்கூடாது. செழுமையும் துக்கமும் விதியை சேர்ந்தே இருக்கின்றன. தனது முயற்சியாலோ சக்தியாலோ அல்ல என்பதை அறிந்தவன் விதி வலியது என்பதை உணர்ந்து துயரமோ செருக்கோ கொள்ள மாட்டான். அறிவுள்ளவன் எப்போதும் துயரங்களில் துன்பப்படாமலும் செழுமையில் செருக்கு கொள்ளாமலும் மன நிறைவுடன் இருப்பான். விதியே தலைமையானது என்று உணரும்போது துயரமும் பேர் உவகையும் ஏற்படாது. ஓ அஷ்டகா, இந்த உலகத்தில் பெரும் சக்தியின் கட்டளைகளை அறிந்த நான் எப்போதும் அச்சமடைவதில்லை. துயரத்தை ஊக்குவிப்பதும் இல்லை. பூச்சிகளும் புழுக்களும் முட்டையிடும் இனங்களும் தாவர வகைகளும் ஊர்ந்து செல்லும் இனமும் கற்களும் புற்களும் கட்டைகளும் என அனைத்தும் படைக்கப்பட்டனவை. அவை தனது செயல்களுக்கான விளைவுகளிலிருந்து விலக்கப்படும்போது தலைமை ஆன்மாவோடு பரமாத்மாவோடு கலக்கின்றன.